இன்னைக்கு காமராஜரை நாம பேசுறதுக்கு காரணம் வீதி எங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. அந்த காமராஜர் ஆட்சி எங்க? வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி எங்க? அப்ப அவருடைய பேரை சொல்லி குடிபோதைக்கு மக்களை அடிமையாக்கக்கூடிய இந்த திமுக நீங்க ஓட்டு போடுறீங்க, அது சரியா? சரியா? அது எப்படிங்க நம்ம ஓட்டு போடலாம்? ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஊழலே இல்லாம இந்த திமுக அரசு மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓசி பஸ் இந்த பேருந்து இலவசம் தராங்க. ஐயோ, எங்க முதல்வர் விடியல் ஆட்சியை தந்தாரு, ஓசி பஸ் ஒருத்தர் சொல்லி காட்டுறானே, இது எப்படி இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க? எதுல இந்த நிலைமை வந்துச்சு? தேர்தல் நேரத்தில் 2021 தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, அத்தனை மகளிருக்கும் நாங்கள் பேருந்துல இலவச பேருந்து தர்றோம். நாங்க மக்கள் கேட்டாங்களா? மக்களுடைய வாக்கு உனக்கு வேணும், மக்களை ஏமாத்தணும், அதனால நீ சில இலவசங்களை அள்ளி தெளிச்ச. பேருந்து இலவசனதும் வேலைக்கு போற பெண்கள், ஐயோ நம்ம ஒரு சம்பாதிக்கக்கூடிய 3000 6000 ஒரு நாள் பேருந்துக்கு போனீங்கன்னா ஒரு மாசம் 1500 ரூபாய் பேருந்துக்கு போகுது. அது நம்ம வீட்டுக்கு பிள்ளைக்கு படிப்புக்கு உதவுமே, அதனால ஓட்டு போட்டீங்க. இன்னைக்கு அதனால கிடைச்ச பேர் என்ன? ஓசி பஸ். சொன்னது யாரு? திமுகவை சேர்ந்தவர். பெண்களை பார்த்து ஓசி பஸ்ல போறேன்னு சொன்னாங்களே, இதை விட அவல நிலை தமிழ்நாட்டு பெண்களுக்கு எங்க இருக்கு? ஒரு அம்மா சொல்லுச்சு, எங்க இந்த பேருந்தெல்லாம் வந்ததுனாலதாங்க நாங்க வேலைக்கெல்லாம் போறோம், எங்களுக்கு முதல்வர் அதை பண்ணாரு. அப்ப அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா ஓட்டு திமுக. அவன் அப்பா ஓட்டு காசியா தான் மக்களுடைய வரிப்பணம். இந்த சொல்லக்கூடிய பெண்கள், நீங்க வேலை செய்யக்கூடிய, நீங்க வாங்கக்கூடிய பொருளுக்கு நீங்க கட்டக்கூடிய வரிப்பணத்துல தான் ஒரு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் முதலமைச்சர் உட்பட அத்தனை பேரும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல நமக்கு நம்ம பணத்துல நமக்கு ஒரு பேருந்து ஃப்ரீயா தந்துட்டு இவன் சொல்ற வார்த்தை ஓசி பஸ். அந்த பஸ்ஸையாவது நீ ஒழுங்கா தம்பியா? லிப்ஸ்டிக் ஃப்ரண்ட்ல பார்த்தா பிங்க் கலரு, பேக்ல பார்த்தா பிங்க் கலரு, உள்ள போனா என்ஜின் ஒர்க் ஆகாது. பல பேருந்து போற வழியிலே விழுந்து கிடக்கு. அதை ஓட்டக்கூடிய டிரைவர்கள் எல்லாம் பயந்து போய் ஓட்டாங்க. எங்க எந்த குண்டுல விழுன்னு தெரியல, எங்க எந்த டயர் எங்க கலந்து ஓடுன்னு தெரியல. தரமே இல்லாத ஒரு பேருந்தை தந்துட்டு இவங்க சொல்ற வார்த்தை மக்களை பார்த்து ஓசி பஸ். இப்படி நம்ம இழிவுபடுத்தியவர்களுக்கா நம்மளுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு செலுத்த போறோம்? யோசிச்சு பாருங்க. இதுல தேர்தல் வரும்போது சீட்டு கேட்க கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி. இப்ப கம்யூனிஸ்டினாலே சபரிமலையில் திருட்டு செய்த கும்பலின் தலைவர்கள் தான் கம்யூனிஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க. கேரளாவிலே இடதுசாரி கட்சியின் தலைமையாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காக மக்கள் வாக்கு செலுத்தி வச்சு உன்னை ஆட்சியில உட்கார வச்சா பக்கத்து ஸ்டேட். உன்னதமான சபரிமலையில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் தங்கங்களை நீ திருட்டு செய்து கொண்டு போய் வச்சிருக்கேன்னா நீ எல்லாம் என்ன ஈனத்தனமான அரசியலை செய்யற? எவ்வளவு கேவலமான மோசமான அரசியலை நீ செய்யற? அதுல பாத்தீங்கன்னா தெரியும், போன தேர்தல் நகராட்சி தேர்தல் முடிவுகள்ல வரும்போது கேரளால தெளிவான மக்கள் திருவனந்தபுரம் மாநகராட்சியை இன்றைக்கு கைப்பிடித்திருக்கிறது, பிடித்திருக்கிறது பாஜக. நீ பாஜகவை பார்த்து சொல்ற, உங்களால் வர முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு கேரளாவின் நிலைமை என்ன? கேரளாவின் தலைநகரில் விழித்திருப்பது பிஜேபி. இதை மறக்க முடியுமா? உங்களால மறைக்க முடியுமா? அப்போ இந்த அளவுக்கு உங்களுடைய வீழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. தற்போது நடந்த மும்பை தேர்தலிலும் மும்பை மாநகராட்சி, தாக்கரேவின் தூணாக இருந்த மும்பை மாநகராட்சியை பெற்றது பிஜேபி. படிப்படியாக பிஜேபியினுடைய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்ஸும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. காரணம் அவர்களுடைய சிந்தையில் இருப்பது முழுக்க முழுக்க மக்கள் நலன், தேசத்தின் மீது உள்ள அக்கறை மட்டுமே இன்னைக்கு இந்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் தமிழகத்திலும் வர வேண்டும். நம்முடைய மாணவர்களுக்கோ நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கோ பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம பெண்கள பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியே போனா வீட்டுக்கு வருமானம் தெரியலங்க. அந்தந்த குளத்திலையும் சாக்கடையிலையும் வெட்டி போட்டுருக்காங்க. கூட்ட பலாத்காரம் பண்ணி சின்ன சின்ன பிள்ளைகளை கற்பழித்து ஒரு சந்து முதல போட்டுட்டு போயிருக்காங்க. ஆடைகள் இல்லாத நிலைமையில ஒரு பெண்ணின் சடலங்கள் கிடக்கு.
ஒரு ஆட்சி வரணும். நம்மளுடைய மாணவர்களையும் நம்முடைய வீட்டு பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். இந்த போதையில இருந்து வெளியே கொண்டு வரணும். வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொடுத்து ஒரு குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த 2026 தேர்தல்ல வந்து தாமரை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை கொடுத்து தாமரை சின்னத்தை வெற்றி பெற வைக்கணும். பிஜேபி ஆட்சிக்கத்தில் அமர வைக்கணும். ஏன்னா நம்மளுடைய கடமைகள். தயவு செய்து இந்த மதமா பிரிச்சு நிக்காதீங்க. நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இந்த இடத்துல இருந்து சொல்றேன். என்னுடைய பரிவர்த்தனை பார்க்கும்போது போட்டிருக்காங்க, பிஜேபியில பயணிக்கிற அங்க போனா உங்களுடைய கற்பு சூறையாடப்படும். பிஜேபியில போற எவனுக்காவது உன்னை வித்துருவாங்க. ஏங்க நான் 2 வருஷமா இந்த கட்சியில பயணிக்கிறேங்க. இன்னைக்கு வரைக்கும் மேடம்னா அந்த மரியாதை எனக்கு கொடுக்குறாங்க, தங்கச்சின்னா அந்த மரியாதை எனக்கு கொடுக்குறாங்க. எந்த இடத்துலயும் நான் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷனா ஃபீல் பண்ணதே கிடையாது. என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய கையில இருக்கு. எங்க கூட இருக்கிறவங்க அந்த பாதுகாப்பை எனக்கு உறுதிப்படுத்தி கொடுத்திருக்காங்க. பிஜேபி மதவாத கட்சி கிடையாது. இளம் தலைமுறைக்கான ஒரு மாற்றத்தையும் சமுதாயத்துக்கான ஒரு மாற்றத்தையும் இந்திய தேசத்தின் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எல்லையில் இருக்கக்கூடிய அத்தனையையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் இருந்த மேலை நாடுகளையே முதலிடத்தில் வைத்து கைப்பிடித்து ட்ரம்பையே ஆட்டம் பார்க்க வச்சவர் எங்க மோடிஜி. தமிழ்நாட்டை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் கிடையாது. எங்க மக்கள் விழிப்படைந்தீங்கன்னா, தெளிவா நீங்க யோசிச்சீங்கன்னா 2026 மக்களுக்கான ஆட்சி தாமரை சின்னத்தில் வாக்குகளை செலுத்தி மலர வைக்கணும். நன்றி, வணக்கம்.